இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, திருச்சியிலே ஃபேமஸான வடா பாவ் அப்புட்ன்னு சொல்லி ஒரு சின்ன கடைக்கு வந்திருக்கோம். பாருங்க. ஒரு ஈவினிங் டைம்ல நல்லா ஸ்நாக்ஸ் சாப்புட்ணும்னா, கண்டிப்பா இந்த கடைய வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் கூட்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு. பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள போய் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். வேலைக்கு போறவங்க, காலேஜ் போறவங்க எல்லாருமே வந்து ஐயா கடையில வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல 3 நிமிஷம் அந்த இடத்துக்கு போதும். எத்தனை மணிக்கு இருங்க. பாருங்க கடையில வந்து சம்சாலாம் நல்லா சூப்பரா இருக்கு. பருப்பு வடை அப்படியே பாத்தீங்கன்னா சம்சா போண்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயா வந்து நல்லா சூடா போண்டா போட்டுட்டு இருக்காரு. பாருங்க ஐயா, இது என்ன போண்டா? பருப்பு போண்டாவா? உருளைக்கிழங்கு போண்டா. உருளைக்கிழங்கு போண்டாவா? பாருங்க என்ன நல்லா சூடா இருக்கு. புகையோட போடுறாரு. கேட்டுக்கங்க ஒவ்வொரு ஐட்டத்தையும். ஓகேங்க. ஐயாட்ட வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. இருங்க, ஐயா வந்து போண்டா போட்டுட்டு இருக்காங்க. போண்டா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா கடையில வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். பாருங்க நல்லா கொதிக்குது. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வந்து சூடா பாத்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாத்துக்குமே போட்டு கொடுக்குறாங்க. பாருங்க நல்லா தரமா இருக்கு. என்னங்க ஐயா, எண்ணெய் வந்து கடலை எண்ணெய்ங்க ஐயா. பாருங்க நிறைய கடையில வந்து பாமாயில் இது மாதிரி வந்து உடம்புக்கு கெடுதலான எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஐயா கடையில அப்படி இல்ல. ஐயா வந்து சுத்தமான கடலை எண்ணெய் யூஸ் பண்றாரு. அதான் வந்து ஐயா கடையோட ஹைலைட்டு. பாருங்க நம்ம வீடியோ எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு மறக்காம கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க சின்ன கடையா இருந்தாலும் நீட்டா வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. குப்பைகளை வாளியில் போடணும். இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க செயல். கண்டிப்பா இது மாதிரி பண்றோம். கண்டிப்பா எல்லா கடையும் இது மாதிரி பண்ணணும். ஏன்னா குப்பையை வந்து நிறைய பேர் வந்து கீழே போட்டுறாங்க. அதனால வந்து அந்த துப்புரவு பணியாளருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்க சின்ன கடை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா எழுதி வைங்க. அதுக்காக தனியா வாளியும் வச்சிருக்காரு பாருங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்னங்க ஐயா இருக்கு? இங்க இந்த கடையில ஸ்பெஷல் வந்து வாழைப்போடை. ஓகேங்க ஐயா. மாத்தி மாத்தி போடுறது தவளை வடை போடுவோம். தவளை வடைங்க ஐயா. ஆமா. ரெண்டாவது ஸ்வீட் கார்ன் சமோசா. ஓகேங்க ஐயா. ஆனியன் சமோசா, உருளைக்கிழங்கு போண்டா, மெது போண்டா. ஓகே. வடை பாவ் ஸ்பெஷல். வடை பாவ் ஸ்பெஷலாங்க ஐயா. அப்படியே பாருங்க வடை பாவ் காமி. இதான் பாவ் பண்ணுங்கிறது. ஓகேங்க. யாருமே காட்டல, நீங்க தான் எடுக்கிறீங்க இப்பதான். ஓகேங்க. முக்கியமான ஐயா கடையில வந்து என்ன ஃபேமஸ்னா வடை பாவ் தான் ஃபேமஸ். ஆமா, ஒரு வடை பாவ் ஒண்ணு போட்டுருங்கம்மா. பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி வடை பாவ் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த வீடியோ கையில கமெண்ட் பண்ணுங்க. அப்படி சாப்பிடலன்னா நான் இந்த கடையோட லொகேஷன் கரெக்டா சொல்றேன். வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க பாருங்க ஐயா கடையில வந்து சூடா வடை பாவ் வாங்கியாச்சு. ஐயா உங்க கடையில வந்து ஐயா கடையில வந்து சூடா வடை பாவ் வாங்கியாச்சு. பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் தரமா இருக்கு. ஐயா உங்க கடையில இந்த வடை பாவோட ரேட் எவ்வளவுங்க ஐயா? 20 ரூபா. 20 ரூபாய்க்கு கண்டிப்பா வருது. பாருங்க எல்லாம் தரமா இருக்கு. இது வந்து சால்ட் பண்ணு. இது சால்ட் பண்ணுங்கய்யா. சால்ட் பண்ணு, புதினா கொத்தமல்லி சட்னி. ஓகேங்கய்யா. பெரிய மசால் போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, கீழே வந்து சிகப்பு சட்னி, பெரிய மசால் போண்டா, ஓம் பொடி மசால் போண்டா. அவ்வளவுதான். ஐயா சொல்றத கேட்டீங்களாலே தெரியும். ஐயா வந்து எப்படி வடை பாவ் செய்யறதுன்னு இந்த வீடியோலயே சொல்லிட்டாரு. நீங்க இதுக்கு முன்னாடி வடை பாவ் சாப்பிடலனா கண்டிப்பா வந்து ஐயா கடையில ட்ரை பண்ணி பாருங்க. கடையோட லொகேஷன் வந்து வீடியோ லாஸ்ட்ல இருக்கு. மறக்காம எல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதான் பாவ் பண்ணு. எதுங்க ஐயா? இதான் பாவ் பண்ணு. இதான் பாவ் பண்ணாங்க ஐயா. ஆமா இதான். பாருங்க இதை வச்சுதான் வந்து ஐயா வந்து வடை பாவ் போறாரு. அம்மா அதுல இருந்து ஒரு பண்ணு எடுங்களே. பாருங்க எடுத்துட்டு இருக்காங்க.
ஒரே ஒரு பண்ண கொடுங்கம்மா. பாருங்க எதிரமா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். ஐயா வந்து இந்த பண்ணை வச்சுதான் வடாப்பாவு செய்யறாரு. எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. பாருங்க ஸ்கொயரா இருக்கு. சதுரமா இருக்கு. ஐயா கடையில வந்து தவளை வடை வாங்கியாச்சு. ஐயா வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஐயா கடையில வந்து தவளை வடை எல்லாம் கிடைக்கணும். பாருங்க வாழைப்பூடையும் வரும். வாழைப்பூ வடையும் இருக்கு ஐயா. ஆமா இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து இந்த தவளை வடைங்க ஐயா. ஆமா இதுல எல்லா பருப்பும் கலந்தது. எல்லா பருப்பும் கலந்தது ஐயா. ஐயா இதோட ரேட் எவ்வளவுங்க ஐயா? 7 ரூபா. 7 ரூபாயா? கண்டிப்பா வந்து 7 ரூபாய்க்கு ஒருத்து. நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஐயா கடையில சாப்பிட்டு பாருங்க. ஐயா வேற என்ன உங்க கடையில இருக்கு? ஐயா இது என்ன சமோசாங்க ஐயா? ஸ்வீட் கார்ன் சமோசா. ஸ்வீட் கார்ன் சமோசாவாயா? கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சமோசாலாம் எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நீங்க வந்து நார்மலான சமோசா வேணா சாப்பிட்டுருப்பீங்க. ஐயா கடையில வந்து ஸ்வீட் கார்ன் சமோசாலாம் போட்டிருக்காங்க. ஐயா இதோட ரேட் எவ்வளவுங்க ஐயா? 7 ரூபாயா? கண்டிப்பா வந்து 7 ரூபாய்க்கு ஒருத்து. ஏன்னா திருச்சியிலே வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே ஸ்வீட் கார்ன் சமோசா போடலன்னு நினைக்கிறேன். நீங்க வடையில அந்த சம்சால பாத்திருப்பீங்க ஸ்வீட் கார்ன் சொல்லி. பாருங்க எவ்வளவு ஸ்வீட் கார்ன் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்வீட் கார்ன் சமோசானா வந்து ஐயா வந்து சும்மா 4-5 ஸ்வீட் கார்ன் போட்டு ஏமாத்திடுவார்னு பார்த்தா இங்க வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். நீங்களே பாருங்க எவ்வளவு ஸ்வீட் கார்ன் இருக்குன்னு. இதுல வெங்காயம் உருளைக்கிழங்கு இது இருக்கதோட உருளைக்கிழங்கு கிடையாது வெங்காயம். வெங்காயம் பாருங்க இதுல வெங்காயம் இருக்க அளவோட வந்து ஸ்வீட் கார்ன் தான் அதிகமா கிடக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பா வந்து 7 ரூபாய்க்கு ஒருத்து. ஐயா கடையில பாத்தீங்கன்னா அடுத்து வந்து ஆனியன் சமோசா. ஐயா இந்த ஆனியன் சமோசால என்னென்ன வைப்பீங்க? வெங்காயம், பட்டாணி, ஓகேங்க புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஐயா ஐயா சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அப்பப்ப சூடா புடிச்சு ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. பாருங்க எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமா பொரிக்கிறாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே வந்து நல்லா பக்குவமா எடுக்கிறாங்க. ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. ஐயா கடையில அடுத்து வந்து உருளைக்கிழங்கு மசாலா போண்டா. ஐயா இதோட ரேட் எவ்வளவுங்க ஐயா இந்த மசாலா போண்டா? ஓகே இன்னைக்கு அதாவது இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷல் வந்து பாசிப்பயிரும் உருளைக்கிழங்கும் இன்னைக்கு ஸ்பெஷல். ஐயா சொல்றது கேட்டீங்கன்னாலே தெரியும். ஐயா கடையில வந்து ஒவ்வொரு நாள் வந்து மெனு மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு டேவும் ஐயா வந்து ஒவ்வொரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் வச்சிருக்காரு. வாங்க ஐயா இதோட ரேட் 7 ரூபாங்களா ஐயா? பாருங்க இதுவும் ஒரு பீஸ் 7 ரூபா. 7 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. பாருங்க பக்கத்துல வீடியோ எடுக்கிறப்ப நல்லா சூடா சமோசா பொரிச்சு வைக்கிறாங்க. ஐயா ஐயா உங்க கடையோட லொகேஷன் கரெக்டா எங்கனையா இருக்கு? லொகேஷன் வந்து தென்னூர் அண்ணா நகர். ஓகேங்க ஐயா. உக்கரகாளி அம்மன் கோயிலு ஓகே பார்க் பக்கத்துல. உக்கரகாளி அம்மனுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கும். இந்த வடபவன் அந்த சிம்பிள் இருக்கும் மேல பாத்தீங்கன்னா தெரியும் ஈவினிங்ல. ஓகேங்க ஐயா. திருச்சி சைடு யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த கடையில வந்து சாப்பிட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. நிறை குறை எதா இருந்தாலும் சொல்லிட்டு போயிருங்க. ஐயா சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். ஐயா கடை வந்து திருச்சியில இருக்கு. பாருங்க மேல ஐயா சொன்ன போர்டை பாருங்க வடாபாவ். ஐயா கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்குன்னா அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா உக்கிரகாளியம்மன் கோவில். ஐயா இது இந்த கோயில் எங்க இருக்குன்னா தென்னூர் அண்ணா நகர்ல இருக்கு. அதுல இருந்து அப்படியே ரைட் சைடு ஒரு ஈவினிங் டைமா வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ல இருக்கும் வடாபாவ்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து ஐயா கடை. திருச்சியிலே நல்லா ஃபேமஸான கடை. கண்டிப்பா திருச்சி சைடு இருந்து யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஐயாவுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எல்லாமும் சுத்தமாவும் சுகாதாரமாவும் கொடுக்குறாரு. அதுக்காகவே வந்து நீங்க ஐயா கடையில ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க அதே மாதிரி நம்ம வீடியோ எங்கெங்க இருந்து பாக்குறீங்கன்னு கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அப்பதான் தெரியும் எங்க இருந்து பாக்குறீங்கன்னு. மறக்காம திருச்சி சைடு இருந்து யாராவது பாத்தீங்கன்னா ஐயா கடையில சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என் வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து ஐயா கடையில சாப்பிட்டுருக்கீங்கன்னு பார்ப்போம். நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். ஐயாட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். பாருங்க நன்றி வணக்கம் ஐயா போயிட்டு வரோங்க ஐயா. போயிட்டு வாங்க வா தம்பி சாப்பிடுங்க. ஐயாவோட மனசுக்காகவே கண்டிப்பா வந்து பாருங்க சாப்பிடுங்க. ஐயாட்ட வந்து வாங்கியாச்சு. பாருங்க வடாப்பாவு. இந்த வீடியோக்கு முடிவுல வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில ஃபர்ஸ்ட் பின்ல கமெண்ட் பண்றேன். மறக்காம எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது மாதிரி வந்து யூனிக்கான டிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம திருச்சி ஃபுல்லா இருக்க சின்ன சின்ன கடையா கவர் பண்றோம். நீங்க வந்து பெரிய பெரிய கடைக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடையில ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஐயா போயிட்டு வரோங்க ஐயா. ஓகே ஐயா. இன்னொன்னு வீடியோ எடுக்கிறப்ப சின்ன கடையில அன்னன்னைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்பப்பதான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேங்க ஐயா. ஐயா சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும். ஐயா வந்து அன்னன்னைக்கு வந்து எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் ப்ரிப்பேர் பண்ணி போறாங்க. பழசுங்கிறதுக்கே வேலை இல்ல.
ஐயா ஐயா உங்க கடையோட டைமிங் என்னங்க ஐயா? 3:30 to 9 ஓகேயா. o'clock. ஆ. கடையில வந்து ஸ்பெஷல்னா டெய்லி வந்து எண்ணெயை மாத்துறது. எண்ணெயை மாத்துவீங்களா ஐயா? ஆமா, ஓகேயா. மாத்தியா. பழைய எண்ணெய்க்குங்கிறது உங்கள்ட்ட வேலை இல்ல. அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து புது புது எண்ணெயில தான் போடுவீங்க. ஐயா சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும். கண்டிப்பா வந்து திருச்சி சைடு யாராவது வந்தீங்கன்னா வந்து ஐயா கடைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா போயிட்டு வரோங்க ஐயா. ரொம்ப நன்றி தம்பி. ஓகேங்க ஐயா.